இந்த ஆண்டு நடைபெற இருக்கிற ஐபிஎல் தொடர் மார்ச் 23ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிச்ச அப்புறமா வெளியாக வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. 2019ஆம் ஆண்டு மாதிரியே முதல் 2 வாரம் மட்டுமே போட்டிக்கான அட்டவணையை பிசிசிஐ வெளியிடும்னு சொல்லப்படுது. அது மட்டுமில்லாம மாநில தேர்தல் நடக்கும் தேதியில அந்த மாநிலத்தில் ஐபிஎல் போட்டிகள் நடத்தப்படாதுன்னு பிசிசிஐ தெரிவிச்சிருக்காங்க. இங்கிலாந்தோட முன்னாள் கேப்டன் அலைஸ்டர் குக் இந்திய வீரர் யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட ஆட்டத்தை வித்தியாசமான முறையில புகழ்ந்திருக்காரு. 2006ஆம் ஆண்டு அறிமுகமான குக் 2018ஆம் ஆண்டு வரைக்கும் 161 டெஸ்ட் போட்டிகள்ல ஆடி 33 சதங்களோட 12,494 ரன்களை குவிச்சாரு. அவர் டெஸ்ட் ஆடின 12 வருஷத்துல 11 சிக்ஸர்களை அடிச்சிருந்தார். அதோட ஜெய்ஸ்வாலோட ஒப்பிட்டு என்னோட வாழ்நாள்ல நான் அடிச்ச சிக்ஸரை ஒரு நாள்ல ஜெய்ஸ்வால் அடிச்சிருக்காருன்னு சொல்லி புகழ்ந்திருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியாவில் நடந்து வர டெஸ்ட் தொடர்ல காயம் காரணமா 2வது போட்டியில விலகி இருந்தாரு இந்திய அணி வீரர் KL ராகுல். காயத்துல இருந்து மீண்டிட்டதா சொல்லி அவர் 3வது போட்டியில சேர்க்கப்பட்ட நிலையில முழுமையா குணமடையலன்னு தெரிவிச்சு அந்த போட்டியிலையும் அவர் விளையாடல. இந்த நிலையில தற்போது KL ராகுலுக்கு காயம் குணமடைந்து இருக்கிறதாகவும் அவர் 4வது டெஸ்ட் போட்டியில விளையாடுவாருன்னு சொல்லப்படுது. போன 2 டெஸ்ட்கள்ல சரிவர ஆடாத பட்டிதாருக்கு பதிலா ராகுல் இடம்பெறுவார்னு எதிர்பார்க்கப்படுது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. கடந்த 3 போட்டிகளையும் சிறப்பா பந்து வீசிய பும்ராவுக்கு 4வது போட்டியில ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த போட்டியில இந்திய அணியோட வேகப்பந்து வீச்ச சிராஜ் மற்றும் முகேஷ் குமார் வழிநடத்துவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.